ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோபத்தில் பேசுகிற வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். கோபத்தில் திட்டுற வார்த்தைகளை பார்த்தோம், ஷார்ட்ஸில் பார்த்தோம். இப்போ கோபத்தில் பேசுகிற வாக்கியங்களை பார்ப்போம். குஸ்ஸே வாலே வாக்கியம் அப்படின்னா ஆங்கிரி சென்டென்சஸ் பார்க்கலாம். முறைக்காத அப்படின்வாங்கள்ல, கூர்னா மத் கரோ, எரிச்சல் படுத்தாத அப்படின்வாங்க. திமாங் மத் கரோ, எரிச்சல் படுத்தாத. பிடிவாதமாக இருக்காத அப்படின்னா ஜித்தி மத் கரோ, என்னை பேச விடு அப்படின்வாங்க. முஜே பாத் கர்னே தோ, என்னை போக விடு அப்படின்னா ஜானே தோன்னு சொல்லலாம். முஜே ஜானே கர்னே தோ அப்படின்னு அப்படி சொல்லிடலாம். அப்புறம் முஜே யோசிக்க விடு அப்படின்னா முஜே யோசனை கர்னே தோ, என்னை யோசனை பண்ண விடு அப்படின்றது. பாத் கர்னே தோனா என்னை பேச விடு, கண்ணியமாக பேசு, தமீத் சே பாத் கரோ, கண்ணியமாக பேசு, அதை ஒத்துக்கோ, அதாவது தப்பு பண்ணது அதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, மான் கரோ ஒப்புக்கொள், தெளிவாக சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்கிறது புரியாமல் இருந்தால் என்ன கொல கொலன்னு பேசிக்கிட்டே இருக்க, தெளிவாக சொல்லு, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ தெளிவாக சொல்லு. சாப் பதாவோ, சாப்பில் சுத்தம் பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம அர்த்தம் இருக்கும். அதே சாப் அப்படின்னா தெளிவாக அப்படின்ற மாதிரி, ரொம்ப சுத்தமாகன்னு சொல்லாமல் தெளிவாகன்ற அர்த்தம் மாறும். ரெண்டு சாப் வரும்போது தெளிவாக சொல்லு. வெறும் சாப்னா கிளியர். இப்போ கிளியராக சொல்லு அப்படின்னு தான் நம்ம எப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது கிளியராக சொல்லு தானே சொல்லுவோம். அப்போ தெளிவாக சொல்லு அப்படின்னு சாப் பதாவோ. வெளிப்படையாக சொல்லு அப்படின்னா குல்கே பதாவோ, எதையும் வெளிப்படையாக சொல்லு அப்படின்னு. ஏன் மூடி மறைக்கிறாய், கியோன் டால் ரகே ஹைன் அப்படின்னா ஏன் மூடி மறைக்கிற, வெளிப்படையாக சொல்லு அப்படிங்கிறது. கடைசியாக இப்போ நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னுவோம்ல, கோபத்தில் பேசும்போது கடைசியாக நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்வாங்க. ஆஹிர் பாத்யா, என்ன சொல்ல வர்ற அப்படின்னு. ஆஹிர்னா கடைசியாக. உள்ளே வராத அப்படின்னு. அந்தர் மத்தாவோ, அந்தர்னா உள்ளே வராத, உள்ளே வான்னா அந்தராவோன்னு சொல்லுவோம். உள்ளே வராத அப்படின்னு மத்து. இப்போ மத்து முன்னே நகிங்க அர்த்தம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ பார்த்துருக்கோம். மத்து நகிங் போடாமல் மத்து போட்டு வீடியோ பார்த்துருக்கோம். மத்துனா நகிங். இப்போ உள்ளே வராதே அப்படின்னா அந்தர் மத் ஆவோ, வெளியே போ அப்படின்னு. பாகர் ஜாவோ, உள்ளே வராத வெளியே போ அப்படின்னு. அது நம்ம கோவத்தில் நிறையா பேசுவோம், வெளியே போ அப்படின்னு. பாகர் ஜாவோ, என்னை கோவப்படுத்தாத அப்படின்வாங்க. முஜே குஸ்ஸா மத் திலாவோ, கோபத்தை மூட்டாத, கோபத்தை தூண்டாதன்னும் போது அந்த திலாவோன்னு வந்தால் சூட்டபுளாக இருக்கும். முஜே குஸ்ஸா மத் திலாவோ அப்படின்னா என்னை கோவப்படுத்தாத, என்னை கோபத்தை தூண்டாத அப்படின்றது. நீ என்ன பைத்தியமா அப்படின்னு. கியா தும் பாகல் ஹோ, பாகல்னா பைத்தியம்னு நம்ம திட்டுறதுக்கு வார்த்தையை பார்க்கும்போது பார்த்துருக்கோம். பாகல். கியா தும் பாகல் ஹோ, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு. நீங்கள் போகலாம் அப்படின்போது தும் ஜா சக்தே ஹோ, எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு கோபத்தில் சொல்லுவோம். முஜே பதா ஹை, எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு அப்படின்னா அப்னா காம் கரோ, உன் வேலையை பாரு அப்படின்னு. நானே பார்த்துக்கொள்கிறேன் என் வேலையை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நானே அப்படின்னும்போது மை குத்கி கருங்கா, நானே பார்த்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலே என் வழியில் நீ வராத அப்படின்றது. நானே பார்த்துக்கிறேன், என் வழியில் நீ வராத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு மேலே என் வழியில் வராத. தேக்கோ இசே பாத் நேரே ராஸ்தாமேங், என் ராஸ்தானா வழியில், ராஸ்தா மேங் அப்படின்னா வழியில், மேங்குன்றது இல்லு. நம்ம வேற்றுமை உறுப்பில் படிச்சிருப்போம், மேங்கு இல்லு. மேங்கு ராஸ்தா மேங் மத் ஆவோ, வழியில் வராத, மத் ஆவோனா வராத. என் கூட பேசாத,
அப்படின்றது நம்ம அதிகமாக பேசுவோம். என் கூட பேசாத அப்படின்னு. முझे बात मत करो, என் கூட பேசாத. திரும்பி போ, திருப்பி போ அப்படின்றது எல்லாமே ஒன்று தான். உல்டா கர்னா, திரும்பி போ, திருப்பி போ அப்படின்றது உல்டா கர்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடமெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதை பார்ப்போம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.